ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஓபிஎஸ், என்பிஎஸ், யூபிஎஸ் இந்த 3 வார்த்தைய அடிக்கடி இப்ப கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்க. அது என்ன ஓபிஎஸ், என்பிஎஸ், யூபிஎஸ் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஓபிஎஸ் ஆல எவ்வளவு நன்மைகள் இருந்தது, இந்த என்பிஎஸ் ஆல எந்தெந்த நன்மைகள் நமக்கு போச்சு, இந்த யூபிஎஸ் ஆல என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓபிஎஸ் அப்படின்னாக்கா 2004 பிப்ரவரிக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கின எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கருக்கும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருந்தது. இன்னை வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கு, நடைமுறையில இருக்கு. இந்த பென்ஷன் அவங்களுக்கு எப்படி தர்றாங்கன்னாக்கா, நீங்க உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னாக்கா, அந்த 50,000 ரூபாய் சம்பளமும் நீங்க மாசம் மாசம் முழுசா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அதுல இருந்து ஒரு 5 பைசா கூட பிடிக்கப்பட மாட்டாது. அப்படி பிடிக்காம உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு பென்ஷனா கொடுப்போம். அந்த பென்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாம டிஏ கொடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது கூட சேர்ந்து பென்ஷனும் உயரத்துக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது டிஏ எப்பெல்லாம் ஏறுதோ உங்களோட பென்ஷனும் சேர்ந்து ஏறிக்கிட்டே வரும். இது நல்ல ஸ்கீம் தானே. இந்த மாதிரி ஸ்கீமை இப்ப எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த பென்ஷன் ஓல்டு பென்ஷன்ல எல்லா பொறுப்பையும் அரசாங்கமே ஏத்துக்கும். உங்ககிட்ட இருந்து 5 பைசா வாங்காம நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு முழு தொகையும் கொடுத்து இது மட்டும் இல்லாம பென்ஷனும் கொடுப்பாங்க. இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். 2004 பிப்ரவரிக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கின எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நிறுத்திட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்தாங்க. என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல எப்படி உங்களுக்கு பென்ஷன் தராம எப்படி ஒரு பல்க் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்றத பார்க்க போறோம். இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க வரும்போது உங்க சேலரி குறைஞ்சது ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 50,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து ஒரு 10% கவர்மெண்ட் பிடிப்பாங்க. இந்த 10% கவர்மெண்ட் பிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ஒரு 14% போட்டு 24% நம்ம சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அது எப்படி சேர்ப்பாங்கன்னாப்பா, SBI, UTI, LIC இது மூணுத்திலையும் ஷேர் வேல்யூல போடுறாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல அது முதலீடு செய்யப்படுது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன லாஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு பென்ஷன் வராது. இது லாஸ். நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு பல்க் அமௌண்டா வரும். அது பெனிஃபிட். யூபிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் ஸ்கீம்ல ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நிரந்தரமா பென்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த நிரந்தர பென்ஷன் கிடைக்குது அப்பனா நம்மளும் ஓல்டு பென்ஷனுக்கு போயிட்டோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இதுல எப்படின்னாக்கா, எப்படி ஓல்டு பென்ஷன்ல அவங்களுக்கு எந்த பணமும் பிடிக்காம பென்ஷன் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இல்லாம நியூ பென்ஷன் ஸ்கீம்ல எப்படி 10% பிடிச்சிட்டு 14% சேர்த்து போட்டு இவங்க பல்க் அமௌண்டா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 10% பிடிச்சிட்டு உங்களுக்கும் 14% போட்டு உங்களுக்கு பென்ஷனா கொடுப்பாங்க. இது என்பிஎஸ்ல பல்க் அமௌண்டா கொடுக்குறாங்க, யூபிஎஸ்ல அதை உங்களுக்கு பென்ஷனா கொடுக்க போறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். உங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறமா உங்க கையில ஒரு 4 காசு இருந்தாதான் உங்க வாழ்க்கையை நீங்க ரன் பண்ண முடியும். அதான் இன்னொரு விஷயம், இனிமே ஓல்டு பென்ஷன் நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க என்பிஎஸ் ஆகலாம் யூபிஎஸ் ஆகணும் நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்குங்க. நீங்க என்பிஎஸ் இப்போ நடைமுறையில இருக்கிற எல்லாருமே என்பிஎஸ் தான் இருக்கீங்க. என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் மாறுறதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அது செப்டம்பர் 30ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க இதுக்கான அப்ளிகேஷனை கொடுத்து என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு மாறிக்கலாம். நீங்க என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு மாறிட்டு எனக்கு என்பிஎஸ் தேவையில்லை, யூபிஎஸ்க்கு வந்துட்டேன், இப்ப எனக்கு யூபிஎஸ் பிடிக்கல, என்பிஎஃப்க்கு திருப்பி போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு டைம் நீங்க திருப்பியும் ரிவர்ஸ்க்கு வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு முறை தான் நீங்க என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் போக முடியும். யூபிஎஸ்ல இருந்து என்பிஎஸ்க்கு திரும்பவும் ஒரு முறை தான் வர முடியும். அதுக்கப்புறமா நீங்க மறுபடியும் யூபிஎஸ்க்கு போக முடியாது. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த யூபிஎஸ்ல இருந்து என்பிஎஸ்க்கு திருப்பி வரணும்னா நீங்க உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 59 வயசு முடிய திருப்பி ரிட்டர்ன் வரணும். இல்லைன்னா அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு போயிடும். இந்த ஆப்ஷன்லாம் யாருக்கு எலிஜிபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னாக்கா, டிஸ்மிஸ் ஆனவங்களுக்கு, சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு, அப்புறம் டிஏஆர் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஆப்ஷன் எலிஜிபிலிட்டியே வராது. ஒரு 59 வயசுக்குள்ள வரலாம். சரி, விஆர் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி யூபிஎஸ்ல இருந்து என்பிஎஸ், என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க விஆர் ஆகுறதுக்கு 3 மாசம் முன்னாடியே நீங்க இதுக்கான அப்ளிகேஷனை கொடுத்தாகணும்.
நீங்க வாங்குறதுக்கு 1 மாசம் 2 மாசம் இருக்கும்போது கொடுத்தாக்கா இந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது. 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். என்பிஎஸ்ஆ, யூபிஎஸ்ஆ இது ரெண்டுத்துல எது சாய்ஸ் பண்றதுன்றத உங்க கையில தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. பென்ஷன் வேணுமா, பல்க் அமௌண்ட் வேணுமா? பல்க் அமௌண்ட்ன்றது நிரந்தரம் இல்லை. மார்க்கெட் வேல்யூ ஏறும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா கிடைக்கும். மார்க்கெட் வேல்யூ அந்த சமயத்துல நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது இறங்குச்சுன்னா உங்களுக்கு குறுகிய அமௌண்ட் தான் கிடைக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க யூபிஎஸ்ல போனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு நிரந்தர பென்ஷன் கொடுக்க போறாங்க. அதனால உங்களுக்கு பல்க் அமௌண்டா இல்ல நிரந்தர பென்ஷனான்றத நல்லா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் கொடுங்க. நீங்க ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சாலும் ஒரு என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் போயிட்டு யூபிஎஸ்ல இருந்து திரும்பி என்பிஎஸ் வந்தீங்கன்னா திருப்பி யூபிஎஸ் போக முடியாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குது அப்படின்னாக்கா நீங்க லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே போல வீடியோ எதனா உங்களுக்கு அப்டேட்டடா வேணும்னாக்கா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனை கொடுத்துருங்க.